ரெடி ஆயாச்சு. அடுத்த நாடான நீங்கள் அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஜப்பான் போகிறதுக்கு. ஒருத்தர் கூட லைனில் நிற்கல. எனக்கு ஒரே டவுட், இந்த ஏர்லைன் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு. தேங்க்யூ ஃபார் கிவிங் தி போர்டிங் பாஸ். வெறும் 500 ரூபாய் தாங்க அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க விசா ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. லாஸ்ட் 30 மினிட்ஸ் வரைக்கும் செக்இன் ஓப்பனில் இருந்ததுங்க. பாருங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு பாருங்க, வித்தியாசமாக இருக்குது. அதுவும் அண்டார்டிகாவில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்க. சிங்கிள் என்ட்ரி விசா தான் கொடுத்துருக்காங்க. ஜப்பானோட கடற்கரை பார்த்தீங்கன்னா அப்படி வளைஞ்சு வரும். 10,000 நோட்டோட வேல்யூ தெரியுங்களா? 6,000 ரூபாங்க நம்ம ஊர் பணத்துக்கு. மெதுவாக தான் பேசணும், ஃபோன் கால்ஸும் பேசக்கூடாது. வெல்கம் டு ஜப்பான். இந்த டிரான்ஸ் மங்கோலியன் ரயில்வே லைன்ல ஒரு அட்டகாசமான ஒரு குட்ஸ் ட்ரெயின் அட்டகாசமான வெந்நீர் ரோட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ரோசன் லேக் கூஸ்கல். பை பை. இங்க பாருங்க, சூப்பர். ஓ அப்படி பயங்கரமா இருக்கா? அடுத்த நாள் காலை மணி 5:15 செங்கிஸ்கான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மங்கோலியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மீண்டும் உங்கள் குமார். சூப்பராக தூங்கி எழுந்திரிச்சிட்டேங்க. ஒரு 4 மணி நேரம் நல்லா அருமையாக தூங்கிட்டேன். பெட்டு மாதிரி அமைஞ்சுது, ஒரு போர்வை இருந்தது. ஸோ சிறப்பாக தூங்கி எழுந்திரிச்சு 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு ஸோ பக்காவாக ரெடி ஆயாச்சு. அடுத்த நாடான நீங்கள் அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஜப்பான் போகிறதுக்கு. செக்இன் கவுண்டர்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ தான் பார்த்தேன். போய் செக்இன் பண்ணுறோம், போர்டிங் பாஸ் வாங்குகிறோம், ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுக்கு போகிறோம். சூப்பராக ஃப்ளைட் எடுத்து இங்கேருந்து ஒரு 4.5 மணி நேரம் பயணம்ங்க. ஜப்பான் மங்கோலியாவிலேருந்து டைரக்ட் ஃப்ளைட்டு 8 மணிக்கு எடுத்தோம்னா 12:30 மணிக்கு ஜப்பான் போயிடலாம். அப்படின்னு தான் நினைக்கிறீங்க? இல்லை, 1:30 மணிக்கு போகலாம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த சைனா, ஜப்பான், மங்கோலியாலாம் இந்தியாவோட 2.5 மடங்கு அஹெடு. ஆனால் ஜப்பான் வந்து 3.5 மணி நேரம் வந்து இந்தியாவோட அஹெடாக இருக்காங்க. ஸோ மங்கோலியாவோட 1 மணி நேரம் அஹெடாக இருக்காங்க ஜப்பானு. அதனால் 12:30 மணி மங்கோலியா டைம் போயிடுவோம், ஜப்பான் டைம் 1:30. வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 14 இருக்கோங்க. அட்டகாசமான எக்ஸ்ட்ரீம் ஏஷியா பயணத்தில் சைனா முடிச்சுட்டு இப்போ வந்து கடுங்குளிர் மங்கோலியாவும் முடிச்சுட்டு நைட்டு வந்து இந்த உலன்பத்தார் ஏர்போர்ட்டில் படுத்திருந்தோம். அடுத்தது 3வது நாடான இந்த சீசனோட கடைசி நாடான பட் எல்லாருக்கும் பிடிச்ச, எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஜப்பான் தாங்க போகிறோம் அடுத்தது. ஸோ வந்தாச்சு. நம்மளோட ஏர்லைன் பாருங்க, ஏரோ மங்கோலியா. என்னங்க ஆளே இல்லாமல் கடைக்கு யாருக்கு குமார் டீ ஆற்ற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆளே இல்லை இந்த ஏர்லைனில் மட்டும். ஏரோ மங்கோலியா இது வந்து மங்கோலியாவோட ஒரு ரெகுலர் ஏர்லைனுங்க. இது வந்து இங்கேருந்து சில நாடுகளுக்கு வந்து ஃப்ளைட் விட்டுருக்காங்க. முக்கியமாக கொரியா கேபிட்டல் சோலு, ஹாங்காங்கு, அப்புறம் இப்போ நம்ம போகிற ஜப்பானு, இது எல்லாருக்குமே வந்து ஃப்ளைட் விட்டுருக்காங்க. என்ன கேட்பாங்கன்னா, இங்கேருந்து இந்த ஃப்ளைட் எப்படி இருந்தாலும் அவங்ககிட்ட இருக்கும் டிக்கெட்டு. ஜப்பான்லேருந்து இந்தியா போகிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரிஸ் போகிறதுக்கோ ஆனால் ஆன்வர்ட் டிக்கெட் ப்ரூஃப் கேட்பாங்க. அது நான் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் ஒரு 9 நாள் கழிச்சு ஏர் ஏஷியாவில். அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல் வச்சு இது கேட்பாங்க, ரிசர்வேஷன் எங்கே தங்க போகிறீங்கன்னு. அது ஃபஸ்ட் 2 நைட்டுக்கு நேற்று நைட்டுக்கு அது புக் பண்ணிவிட்டேன் டோக்கியோவில். வீசா நம்மகிட்ட ஆல்ரெடி வாங்கிட்டோம். அதை பற்றின தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு நான் வந்து போர்டிங் போயிட்டு சொல்கிறேன். ஜப்பான் வீசா எப்படி எடுத்தோன்னு, ஸ்டிக்கர் வீசா. ஸோ அவ்வளோதான், எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் போர்டிங் பாஸ் வாங்கிட்டு கண்டினியூ பண்ணலாங்க. ஓகேங்க, அந்த பக்கம் உள்ளே போய் இமிக்ரேஷன் செக்யூரிட்டிலாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு நன்றி சொல்லிடலாம் 3 பேரும். ஹலோ, தேங்க்யூ ஃபார் கிவிங் தி போர்டிங் பாஸ். தேங்க்யூ. விண்டோ சீட் வாங்கிட்டோம். ஆனால் அது பெரிய விஷயம் இல்லை. 3 சீட்டில் பல 3 சீட்டுகள் ஃப்ரீயாக இருக்க போகுது. நான் இது யாருமே இல்லை. ஆக்சுவலாக வந்து 1/4 மணி நேரம் ஆச்சு கூப்பிட்டு இது செக்இன் ஸ்டார்ட் பண்ணி. ஒருத்தர் கூட லைனில் நிற்கல. எனக்கு ஒரே டவுட், இந்த ஏர்லைன் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு கேட்டேன். ஏங்க ஃப்ளைட்டில் யாராவது இருக்காங்களா என்ன தவிர நாங்கள் ரொம்ப கம்மி பேர் தான் புக் பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. இஸ் ஃபுல் ஃப்ளைட் எம்டி அப்படின்னு கேட்டேன். ஆல்மோஸ்ட் அப்படின்னாங்க. இப்போயே புரிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 10-15 பேர் தான் மொத்தமாகவே புக் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஃபுல் சீட் இன்றைக்கி, ஃபுல் ஃப்ளைட்டு நமக்கு தான். ஜாலியாக போகிறோம். பட் அட்லீஸ்ட் ஆப்ரேட் பண்ணுறாங்களே, அதுவே பெரிய விஷயம். ஏன் தெரியுங்களா கூட்டம் இல்லை? இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இன்னொன்று இவங்களோட போட்டி இன்னொரு ஏர்லைன்ஸ் இருக்குது, மியட் மங்கோலியன் ஏர்லைன்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் இந்த நாட்டோட நேஷ்னல் ஏர்லைன்னா அந்த மியட் மங்கோலியன் தான். ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா பேங்காக்கு, ஹோச்சிமின் சிட்டி வியட்நாமு,
அப்புறம் வந்து சைனாக்கு சில இடங்களில் பீஜிங்கு, அப்புறம் வந்து இப்போ சோல், அந்த கொரியா கேபிட்டல் சோல், சவுத் கொரியா, அப்புறம் இப்போ ஜப்பான் கேபிட்டல் நரிட்டா, இது டோக்கியோ, இது எல்லாத்துக்கும் அவங்களும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதனால் 2 ஏர்லைன் ஒரே டைமில், அவங்க 8:55, இவங்க காலையில் 8 மணி. பட் மோஸ்ட்லி இங்கே இருக்க மக்கள் மியட் மங்கோலியன் தான் வந்து புக் பண்ணுவாங்க. அதனால் அதுக்கு மேபி கூட்டம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். மியட் மங்கோலியன் கவுண்டர்ஸ் அங்கே இருக்குது, ஏரோ மங்கோலியா காலியாக இருக்குது. இன்னொன்று செவ்வாய்க்கிழமை மோஸ்ட்லி எல்லாம் போகிறவங்கெல்லாம் வீக்கெண்ட் போவாங்க, இல்லை அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமையாவது போவாங்க. செவ்வாய்ங்கிறது இருக்கிறதுலே லீஸ்ட் க்ரௌடடு. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து கடுங்குளிர் வின்ட்ரு சீசனும் கிடையாது, பெருசாக யாரும் போக மாட்டாங்க. நான் ஏன் இதை புக் பண்ணேன் அப்படின்னா, மியட் மங்கோலியனோட இது ஒரு 4000 ரூபாய் வந்து கம்மியாக இருந்ததுங்க ஃப்ளைட் டிக்கெட். அதனால தான் இது புக் பண்ணேன். பட் இது ரெகுலர் ஏர்லைன், சாப்பாடு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். செக்இன் பேக்கேஜே இருக்குது 23 kgs. பட் நமக்கு ஒன்லி ஹேண்ட் பேக்கேஜ் தான், 6 கிலோ தான் இருக்குது, வெயிட் போட்டு பார்த்தேன். ஸோ அதனால் எந்த இதுவும் இல்லை. இது மட்டும் கேட்டுடலாம். Will airline provide food in the flight? They give food. Okay, thank you. ஸோ அவ்வளோதாங்க, இதில் ஒன்றுமே கேட்கலங்க. அங்கே ஜப்பான்லேருந்து இது எப்படி போக போகிறீங்க, அடுத்த கண்ட்ரிக்கு, அதுக்கு ப்ரூஃப் காட்டுங்க, ஃப்ளைட்டு இது ஹோட்டல் வச்சுரு காட்டுங்க அப்படின்னு யாரும் எதுவுமே கேட்கல. வீசாவை மட்டும் காட்டுங்கன்னு கேட்டாங்க. திருப்பிட்டே இருந்தாங்க, அவங்களால கண்டுபிடிக்க முடியல. நான் அப்புறம் கரெக்டாக திருப்பி கொடுத்தேன். ஜப்பான் வீசாவை பார்த்தாங்க, ஓகேன்னு சொல்லி போர்டிங் பாஸை கொடுத்துட்டாங்க. நான் முடிச்சுட்டு பேசுகிறேன் எல்லா ஃபார்மாலிட்டிஸும். ஓகேவா, இங்கே எடுக்கக்கூடாது. ஓகேங்க, முடிந்து விட்டது. செக்யூரிட்டி மற்றும் இமிக்ரேஷன் அப்படியே முடிச்சுட்டு வெளியில் வரோம். அவ்வளோதான், எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் வந்து இமிக்ரேஷனில் வந்து வீசா எங்கன்னு கேட்டாங்க. எந்த வீசா? ஜப்பான் வீசா தான் இருக்கே. இல்லை மங்கோலிய வீசா அப்படின்னாங்க. ஒரு நாட்டுக்கு உள்ளே வரும்போது தான் வீசா கேட்பாங்க, போகும்போதுமா வீசா கேட்பாங்க. சரி, அப்புறம் நான் வந்து நம்மளோட வீசா இருக்குல்ல, மொபைலில் வச்சுருந்தேன், அதை எடுத்து கொடுத்தேன். அதை பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீல் பண்ணிட்டாங்க. ஸோ சிறப்பாக வந்து விட்டோம் போர்டிங் கேட்டுக்கு. டக்குன்னு முடிஞ்சுதுங்க. 5 நிமிஷத்துக்குள்ளே போர்டிங் பாஸ் வாங்கி எல்லா ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு, செக்யூரிட்டி, இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சு வந்தாச்சு. இவ்வளோ தான் மொத்த கேட்டு. சின்ன ஏர்போர்ட்டுங்க, ஒன்று அதிகமாக ஃப்ளைட்ஸ் கிடையாதுங்க இங்கேருந்து. ஒரு சில நாடுகளுக்கு தான் ஃப்ளைட்ஸ் இருக்குது. அதாவது சைனா, நம்ம போகிற ஜப்பான், சவுத் கொரியா, துர்க்கிஷ் ஏர்லைன்ஸ் வந்து இஸ்தான்புல்லேருந்து வருது அது. அப்புறம் மேக்ஸிமம் தாய்லாண்டுக்கு, பேங்காக்கு, வியட்நாமோட ஹோச்சிமின் சிட்டி, இவ்வளவு தான் மொத்தமே. இந்தியாவிலேருந்து டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. சிங்கப்பூர்லேருந்து டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது. கோலாலம்பூர்லேருந்து கூட டைரக்ட் ஃப்ளைட் கிடையாதுங்க இங்கே. இத்தனைக்கும் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. மற்றபடி யூரோப்பு, அமெரிக்கா, அதெல்லாம் எங்கேயுமே டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. நீங்கள் வந்து வேறு கண்ட்ரிஸ் வழியாக வந்து தான் வந்தாகணும். மோஸ்ட்லி சிங்கப்பூர் வந்து வருவாங்க, இல்லைனா பேங்காக் வந்து வருவாங்க, இல்லை துர்க்கிஷ் ஏர்லைன்ஸ் வருவாங்க, இஸ்தான்புல் வந்து வருவாங்க. ஸோ மொத்தமே ஒரு 10 நாடுகளுக்குள்ளே மட்டும்தான் வந்து மங்கோலியாவுக்கு வந்து டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது. அதிகமாக இங்கே இருக்க மக்களும் வந்து மக்கள் தொகையும் கம்மி, அதிகமாக மோஸ்ட்லி பயணம் பண்ண மாட்டாங்க. அப்படியே பயணம் பண்ணாலும் பக்கத்து நாடுகள் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் தான் பயணம் பண்ணுவாங்க. ரஷ்யாவுக்கு ஃப்ளைட் இருக்குது, மாஸ்கோவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் மோஸ்ட்லி ட்ரெயினில் போய் பார்டர் கிராஸ் பண்ணி போயிடுவாங்க, இல்லைனா டைரக்ட் ட்ரெயினே இருக்குது, அதில் கூட போகலாம். ரொம்ப கம்மி டைரக்ட் ஃப்ளைட்ஸு. மற்றபடி மங்கோலியாவுக்குள்ளே டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 டொமஸ்டிக் இது இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மொத்தமாக ஏர்போர்ட்ஸ் மங்கோலியாவில். அதுபடி இன்டர்நேஷ்னல் இது ரொம்ப கம்மி. அதுலேயும் இவங்க 2 பேர்த்துக்குள்ளே போட்டி, ஏரோ மங்கோலியா, மியட் மங்கோலியன். அதனால் பெருசாக குட்டமும் இல்லை, இவங்க வந்து எக்ஸ்பேண்டும் பண்ணலை நிறைய இடங்களுக்கு. பட் இவங்களுக்கும் ஜப்பானுக்கும் மிகப்பெரிய ஒரு இது இருக்குங்க. ஒரு என்ன சொல்கிறது, நட்பு சக்தி நாடு இவங்க. எப்பவுமே வந்து ரஷ்யா, சைனா வந்து இவங்களுக்கு நட்பு சக்தி தான். ஜப்பானும் பிடிக்கும், கொரியாவும் பிடிக்கும். ஏன்னா இந்த ஏர்போர்ட் இப்போ பார்த்துருக்கீங்களா, இந்த சிங்கிஸ்கான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் புதுசாக இருக்கும், ரீசெண்டாக தான் கட்டினாங்க. ஸோ இது வந்து ஜப்பான் தாங்க ஃபண்ட் பண்ணியிருக்கு, ஃபுல் ஃபண்டிங் ஜப்பானு. அப்புறம் வந்து கொரியாவுக்கும் இவங்களுக்குமே வந்து ஒரு கனெக்ஷன் இருக்காட்டிருக்கு. நிறைய கொரியன்ஸ் இங்கே வராங்க, இவங்க கொரியாவுக்கு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் விஷயம் நடந்துகிட்ருக்கு. பட் என்ன கொரியாவுக்கும் இவங்களுக்கு என்ன கரெக்டான சம்மந்தம் அப்படிங்கிற எனக்கு தெரில. நான் வேணால் படித்து வேணால் சொல்கிறேன் வேறு ஏதாவது சீரீஸில். ஸோ ஜப்பான் நம்மளோட 78வது நாடாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சீரீஸ் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஜப்பான் நான் ஆல்ரெடி போயிருக்கேன். 2019 லாக்டவுனுக்கு முன்னாடி நான் போன கடைசி கண்ட்ரி 26வது கண்ட்ரி ஜப்பான் தான். இதே டிசம்பரில் வின்டரில் தான் போயிருந்தேன். ஸோ வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நானும் என் ஃப்ரெண்டு மகேந்திரன் அப்படின்னு போயிருந்தோம், 2 பேர் போயிருந்தோம். அதை பற்றி நம்ம அந்த கதையெல்லாம் நம்ம ஜப்பான் சீரீஸ் கன்டினியூ ஆகும்போது ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ அதனால் நம்மளோட கண்ட்ரி கணக்கில் இது சேராது. பட் ஆனால் யூடியூப் கணக்கில் வந்து சேரும். யூடியூப்பில் வந்து 54 முடிச்சிருந்தோமா, 55 சைனா, 56 மங்கோலியா, 57வது கண்ட்ரி ஜப்பான். ஏதாவது காஃபிக்கு இது குடிக்கணும் போல் இருக்கு. ஓகேங்க, காஃபி வாங்கியாச்சு. லாட்டி $4.
கார்ட்லேயே பே பண்ணிட்டேன். கேஷே சுத்தமாக இல்லை, எல்லாமே காலி. வழக்கம் போல் தாங்க ஜப்பான் வீசாவோட வந்து எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே வீசா காஸ்ட் ரொம்ப, சில நாடுகள் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, பட் எம்பசியில் அப்ளை பண்ணும்போது எந்த நாடுமே வந்து ஃப்ரீயாலாம் வந்து வீசா கொடுக்க மாட்டாங்க, காசு வாங்குவாங்க. மினிமம் 2000 to 3000 வாங்குவாங்க. ஆனால் ஜப்பான் வீசா பல வருடங்களாக இப்போ தான் மாற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வெறும் 500 ரூபா தாங்க அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க வீசா ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, 2019 நான் போய் வந்து அப்ளிகேஷனை கொடுக்குறேன். அப்போ 500 ரூபா கொடுக்குறேன், வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னு கேட்டால் இன்கேஸ் வீசா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 500 ரூபா கூட நம்ம கட்ட தேவையில்லை. ஸோ திரும்ப வந்து நம்ம பாஸ்போர்ட் வாங்குவோம்ல, வாங்க போகும்போது வீசா அவங்க கொடுத்துருந்தா மட்டும் நம்ம வந்து பணம் பே பண்ணால் போதும். ரிஜெக்ட் ஆச்சுன்னா பணமும் பே பண்ண தேவையில்லை. அநியாயத்துக்கு நல்லவங்களாக இருக்காங்க ஜப்பானு. என்ன தான் காஸ்ட்லி கண்ட்ரியாக இருந்தாலும் ஒரு நேர்மை நாணயம் கடைபிடிக்கிறதுல ஜப்பான் அடிச்சிக்க முடியாது. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் ஜப்பான் வந்து விஎஃப்எஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த ஏஜென்சி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. இந்த மோஸ்ட்லி இந்த ஷெங்கன் வீசா இதெல்லாம் அவங்க தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் சென்னை விஎஃப்எஸ் இதுக்குன்னே இருக்குது, ஜப்பான் விஎஃப்எஸ் அப்ளிகேஷன் சென்டர்னு. அங்கே கொண்டு கொடுக்கணும். அங்கே கொண்டு டாக்குமெண்ட்ஸை கொடுத்தோன்னா அவங்க ஜப்பான் எம்பசிக்கு அப்ளை பண்ணி வாங்கி தருவாங்க. ஸோ அவங்க ஒரு 2000 ரூபா அரௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. அது ப்ராசஸ் பண்ணுற ஜப்பானு 500 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. வாங்கி கொடுக்குற அந்த இடைத்தரகர் விஎஃப்எஸ் 2000, ஆல்மோஸ்ட் 1500 to 2000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் மினிமம் அரௌண்ட் ஒரு இங்கே சென்னையில் இருந்தாலே 2500 ரூபா செலவாயிரும் ஜப்பான் வீசாக்கு. பட் ரொம்ப ரொம்ப கம்மி, எவ்வளோ பரவாயில்ல. பட் நான் வந்து 4000 ரூபாய் கொடுத்தேன். ஏன்னா நான் சென்னை இதுக்கோசரம் போயிட்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால அது இன்னும் எக்ஸ்ட்ரா செலவாயிரும். ஈரோடு த்ரூ ஒன் வேர்ல்டு ட்ராவல் ஏஜென்சி நான் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கல, அவங்ககிட்ட தான் கொடுத்தேன். அவங்க சென்னையில் உள்ள அவங்க பார்ட்னர் காமிச்சு அவங்க விஎஃப்எஸ் சப்மிட் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ மொத்தம் 4000 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. இந்த கொரியர் சார்ஜஸ் அப்புறம் அவங்களோட சார்ஜ் எல்லாம் சேர்த்து 4000 ரூபாய் தான் பண்ணாங்க. பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கூட நான் வந்து சும்மா ஒரு ஐட்டனரி தாங்க வச்சேன். கன்ஃபார்ம்டு ஃப்ளைட் டிக்கெட் வைக்க தேவையில்லை ஜப்பானுக்கும். ஒரு ஐட்டனரி கொடுக்கணும், ட்ராவல் ஐட்டனரி. நான் வந்து ஒரு 10 நாள் மாதிரி வச்சுட்டு என்னென்ன பிளேசஸ்லாம் கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வைஸ் ஐட்டனரி கொடுத்துடணும். அப்புறம் ஒரு கவரிங் லெட்டர், நான் எதுக்காக ஜப்பான் போகிறேன், நான் இந்த மாதிரி ட்ராவல் வ்ளாகர், நான் ஆல்ரெடி ஜப்பான் போயிருக்கேன், 2வது தடவை பண்ணுறேன், சேனல் இது வரைக்கும் வராத இதெல்லாம் வந்து நான் காட்டணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்காக தான் ஜப்பான் வரேன், நார்த்தன் ஜப்பான்லாம் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் 10 நாளைக்கு வந்து நீங்கள் ஐட்டனரி கொடுக்குறீங்கன்னா அந்த 10 நாளைக்கு எங்கெங்கே தங்க போகிறீங்க அப்படிங்கிறத ஹோட்டல் வவுச்சர்ஸ் கொடுக்கணும். ஸோ அது வந்து இந்த booking.comல ஃப்ரீ கேன்சலேஷனோடு இருக்கும்ல, ஒரு 4-5 நாளைக்கு டோக்கியோ, கொயோட்டோ, ஒசாக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் போகிறோம், நார்தன் இதில் வந்து சப்பாரோ அதெல்லாமே, அது வந்து ஒரு 5 நாளைக்கு, அது 10 நாளைக்கு 5 ஒவ்வொரு நாள் 2 நாள் வந்து ஒவ்வொரு ஹோட்டலில் தங்குற மாதிரி 5 ஹோட்டலில் வவுச்சர் இது பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ ஃப்ளைட் டிக்கெட் வந்து ஜஸ்ட் ஒரு ஐட்டனரி டம்மி ஃப்ளைட் டிக்கெட்டு, ஹோட்டல் வவுச்சர்ஸு, அப்புறம் வந்து ஃப்ளைட் ஐட்டனரி, கவர் லெட்டர். ஸோ இது ட்ராவல் சம்மந்தப்பட்டது. பர்சனல் ஃபினான்ஷியல் நம்ம இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்னோடய ஐடி ரிட்டர்ன்ஸ், கடந்த 3 வருஷத்தோட ஐடி ரிட்டர்ன்ஸு, அப்புறம் வந்து யூடியூப்லேருந்து பணம் வருதுல்ல அந்த பே ஸ்லிப்பு, அப்புறம் வந்து ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட், 6 months பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு. அது வந்து பேங்க்கில் வந்து ஒரிஜினல் சீல் வித் சைனோட மினிமம் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் to 2 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்டில் இருக்க மாதிரி பார்த்துங்க. லாஸ்ட் மினிட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க, கன்சிஸ்டண்ட்டாக வச்சுருங்க. இது மெயினாக பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஃப்ரெண்டுகிட்ட இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிட்டு காட்டிங்கன்னா தெளிவாக காட்டிடும் ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ அதனால் தயவு செய்து கன்சிஸ்டண்ட்டாக போகிறீங்க, ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா ஒரு 3 மாதமாவது கன்சிஸ்டண்ட்டாக அக்கௌண்ட்டில் பணம் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் தாங்க அட்டாச் பண்ணேன், அவங்ககிட்ட கொடுத்தேன், அவங்க சென்னைக்கு அமிச்சாங்க, பக்காவாக வந்து வந்துருச்சு. 3 ஒர்க்கிங் டே தாங்க, 4வது ஒர்க்கிங் டே போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா யாருமே தேவையில்லை, டைரெக்டாக நீங்களே பண்ணிக்கலாம். வெளியூரில் என்ன மாதிரி இருந்தீங்கனாலும் யாராவது த்ரூ ஏஜென்ட் மூலிமா கொடுத்து விட்டிங்கன்னா அவங்க கொடுத்து அப்ளை பண்ணி வாங்கி தந்துடுவாங்க. அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சைன் போடணும். அது ஒரு 2 பேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான், சிம்பிள் ப்ரொசீஜர். இவ்வளோ தாங்க ஜப்பான் வீசா. பட் ஆனால் ஜப்பான் வீசா டாக்குமெண்ட்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். புதுசாக நீங்கள் வந்து கல்யாணம் ஆகாத பையன், புதுசாக நீங்கள் ஜப்பான் அப்ளை பண்ணுறீங்க, அதாவது ட்ராவல் ஹிஸ்ட்ரியே இல்லாமல் வேறு நாடுகளே போகாமல் இருந்தால் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி ஜாஸ்தி. ஷெங்கன் மாதிரியே யூஎஸ், யூகே, இந்த ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு மாதிரி இது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான வீசாங்க. டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருந்தாலும் ட்ராவல்ஸ் ஹிஸ்ட்ரி இருந்தால் தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்து மேக்ஸிமம் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பட் நமக்கு வந்து இவ்வளோ ட்ராவல் ஹிஸ்ட்ரி, நான் ஆல்ரெடி ஜப்பானும் போயிருக்கேன் அப்படிங்கிறதுனால ரிஜெக்ட் ஆகலை. மற்றபடி சிம் கார்டு அதுவும் வந்து Trip.comல eSIM போட்டேன். ஸோ அது நம்ம அங்கே போனோன்னா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதை பற்றி நம்ம அங்கே போயிட்டு பேசுவோம். வேறு என்ன, பணம் எடுக்கிறது மோஸ்ட்லி கார்டு தான், வேணால் கொஞ்சம் வேணால் வந்து கேஷ் எடுத்துக்கலாம் நியோ கார்டை வச்சு, அவ்வளோதான். மற்றதெல்லாம் ஓகே, சிறப்பாக முடிஞ்சதுண்ணா மங்கோலியா. உங்கள் ஆதரவுக்கும் நன்றி. ஜப்பானுக்கு வெயிட் பண்ணுவோம் போர்டிங்க்கு.
ஸோ மணி 7:25ங்க. இன்னும் போர்டிங் ஆரம்பிக்கல. 8 மணி ஃப்ளைட்டுக்கு பார்த்துக்குங்க. நம்ம ஊர்லலாம் சில இடங்களால் போர்டிங்கே முடிச்சிருப்பாங்க நேரம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. கூட்டம் எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி ஒரு 20-25 பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னும் ஃப்ளைட்டுக்கே வந்து 35 நிமிஷம் தான் இருக்குது. இன்னும் செக்இன் வந்து க்ளோஸ் ஆகலை, போர்டிங்கும் ஓப்பன் ஆகலை. பிரமாதம். வெயிட் பண்ணுவோம். இல்லைங்க, போர்டிங் பண்ணுவோமா? போர்டிங் வந்து 7:38 ஆரம்பித்தாங்க. 7:40க்கு போர்டிங் முடிய போகுது. 2 நிமிஷத்தில் முடிஞ்சதுங்க போர்டிங்கு. மொத்தமே கணக்கு கால்குலேட் பண்ணேன், 30 பேர் தான் வந்து உள்ளே போயிருக்கோம். நான் தான் 31வது ஆள். மேபி வேறு யாராவது லாஸ்ட் மினிட்டில் வரலாம், பட் மேக்ஸிமம் 40 பேர் தான். தேங்க்யூ. ஸோ இந்த அட்டகாசமான மங்கோலிய நாட்டுக்கு நன்றி. வாங்க, எல்லாம் எடுத்துட்டேன்ல. ஓகே, போய் ஃப்ளைட் ஏறுவோம். ஸோ நம்ம போனதுலேயே ஒன் ஆஃப் த எம்டியஸ்ட் ஃப்ளைட் ஜேர்னி இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இவ்வளவு சொன்னியே குமார், இந்த ஃப்ளைட் டிக்கெட் ரேட் சொல்லவே இல்லையே குமார் அப்படின்னு தானே கேட்குறீங்க. சொல்ல மறந்துட்டேங்க. எவ்வளோ தெரியுங்களா? ஸ்கை ஸ்கேனர்லாம் நான் செக் பண்ணேன். இது போட்டு உலன்பத்தார் டு டோக்கியோ 18,700 ரூபாய் இந்த ஒன் வே ஃப்ளைட்டுங்க. ஸோ இதுதான். இதுவே வந்து அந்த மீட் மங்கோலியன் ஏர்லைன்ஸ் இருக்குல்ல, காலையில் 8:55, இது 8க்கு, அது 8:55க்கு. வாரத்துக்கு 4 நாளோ 5 நாளோ ஃப்ளைட்டுங்க, எல்லா நாளும் கிடையாது. அது வந்து 23,000 சில்லரை இருந்தது. கிட்டத்தட்ட இதுக்கும் அதுக்கும் ஒரு 4,000 ரூபாய் டிஃப்ரென்ஸ் வந்தது. அதனால் நம்ம சீப்பஸ்ட் தானே போடுவோம், அதனால் புக் பண்ணியாச்சு. என்னங்க, மங்கோலியா பிடிச்சதா? அடுத்தது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஜப்பான் கிளம்பலாமா? ஸோ நம்ம 70க்கு மேற்பட்ட நாடுகள் பயணம் பண்ணியிருக்கோம். இத்தனை நாடுகள் இவ்வளவு சீப்பாக பயணம் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது ஒரு ஆப். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நிறையா இன்டர்வியூஸில், நிறைய வீடியோஸில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த அட்டகாசமான ஆப் தான் ஸ்கை ஸ்கேனர் ஆப். சரி குமார், நீ மட்டும் ஜப்பான் போட போதுமா, நாங்கள் போக வேண்டாமான்னு தானே கேட்குறீங்க? எஸ், எல்லாருமே போக முடியுங்க. இந்த ஸ்கை ஸ்கேனர் ஆப் யூஸ் பண்ணி சென்னையிலேருந்து ஜப்பானுக்கு எப்படி சீப்பாக பல்வேறு ஏர்லைன்ஸை, பல்வேறு வெப்சைட்ஸை கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து பெஸ்ட்டு ப்ரைஸை நீங்கள் புக் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு சின்ன டெமோ பார்த்துடலாமா? வாங்க. ஸ்கை ஸ்கேனர் ஆப் கிளிக் பண்ணுங்கள், ஃப்ளைட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். சென்னை டு டோக்கியோ போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக் டேட் கொடுத்தும் புக் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ளெக்சிபிள் டேட்ஸ் எந்த மந்தில் சீப்பாக கிடைக்குதுன்னு செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு மந்த்லேயும் வந்து எந்த சீப்பஸ்ட் ஃபேர் அவைலபிள் காட்டுது. இருக்கிறதுலே சீப்பஸ்ட் ஜூன் கிளிக் பண்ணுறேன், கண்டினியூ கொடுக்குறேன், சர்ச் பண்ணுறேன். அதில் பல்வேறு டேட்ஸில் இருக்குது. இருக்கிறதுலே சீப்பஸ்ட் 5th ஜூனு கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், பல்வேறு ஏர்லைன்ஸை கம்பேர் பண்ணி பெஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருது. சீப்பஸ்ட் ப்ரைஸ் ஏர்லைன்ஸ் வந்து ஸ்கூட்டு கிளிக் பண்ணுறேன். டைரெக்டாகவே பல்வேறு வெப்சைட்ஸை கம்பேர் பண்ணி பெஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருது. பட் இது புக் பண்ணும்போது நீங்கள் பெஸ்ட்டு ரிவ்யூ இருக்கிறத பார்த்து புக் பண்ணிக்கங்க. பாருங்கள், கிளியர் ட்ரிப்லாம் 4.9. ஸோ இதில் டைரெக்டாக ஸ்கை ஸ்கேனர் மூலியமாகவே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, வந்துருச்சு ஐட்டனரி. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பே கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அழகாக உங்களோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து கண்டினியூ புக்கிங் கொடுத்தீங்கன்னா உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் அழகாக புக் பண்ணிக்கலாம். உங்கள் மெயில் ஐடிக்கு ஃப்ளைட் டிக்கெட் வந்துடுங்க. அவ்வளோதாங்க. ஹோட்டல்ஸும் அதே மாதிரி தான். உள்ளே போயிட்டு டோக்கியோ கொடுத்துட்டு நீங்கள் போகிற டேட் கொடுத்து நம்பர் ஆஃப் பர்சன் கொடுத்தீங்கன்னா அழகாக வந்து பல்வேறு ஹோட்டல்ஸு, பல்வேறு வெப்சைட்ஸை கம்பேர் பண்ணி பெஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துரும். நீங்கள் அந்த ஹோட்டல் மாதிரியே, ஃப்ளைட் மாதிரியே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஹோட்டலும் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளைட்டும் சரி, ஹோட்டலும் சரி, ஸ்கை ஸ்கேனர் யூஸ் பண்ணி டைரெக்டாகவே வந்து நீங்கள் வந்து ஸ்கை ஸ்கேனரில் பெஸ்ட்டு ப்ரைஸை புக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பாய். அவ்வளோதாங்க விஷயம். ஒரே ஒரு ஆப் ஸ்கை ஸ்கேனர் யூஸ் பண்ணி சூப்பராக நம்மளோட ஃப்ளைட் டிக்கெட்டை எப்படி புக் பண்ணுறது டெமோ பார்த்துருப்பீங்க. ஹோட்டலும் புக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட 2026 வெக்கேஷனை ஜப்பான் மட்டும் இல்லை, எந்த கண்ட்ரினாலும் சரி, நீங்கள் ஸ்கை ஸ்கேனர் யூஸ் பண்ணி சூப்பராக பெஸ்ட் ப்ரைஸை எடுத்து புக் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க உங்கள் வெக்கேஷனை. பாய். லாஸ்ட் 30 மினிட்ஸ் வரைக்கும் செக்இன் ஓப்பனில் இருந்ததுங்க. இங்கெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் பிடிக்கிறதுனா நம்ம ஊர் மாதிரி 3 மணி நேரம் 4 மணி நேரம் முன்னாடிலாம் வர தேவையில்லை. ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னு நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு அப்படியே செக்இன் கவுண்டர் ஓப்பனில் இருக்கும். லாஸ்ட் 30 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே செக்இனை பிடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இமிக்ரேஷன் செக்யூரிட்டிலாம் முடிச்சுட்டு கேட்டுக்கு வந்துடலாம். நீங்கள் 5 நிமிஷத்தில் to 10 நிமிஷத்தில் எல்லாம் முடிஞ்சு போயிடும். போர்டிங்க்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடலாம் நீங்கள். குட் மார்னிங், தேங்க்யூ. அடா 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 அநியாயத்துக்கு எம்டி ஃப்ளைட்ஸ். ரெகுலர் ஏர்லைன் தாங்க, 3+3. பட் ஆனால் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இது நம்ம ஏர் ஏஷியா, டைகர் ஏர்வேஸ்லாம் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும். நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது.
டோட்டல் இதுவே. தேங்க்யூ தேங்க்யூ. அங்கே பாருங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்க. மொத்தமே ஒரு 32-33 பேர் தாங்க வந்திருப்பாங்க. எனக்கு அப்புறம் ஒரு 3-4 பேர் வந்தாங்க. 35 பேர் தான். 180 சீட்டு, 35 பேர் தான். ஏர்பஸ் 319 வித்தியாசமாக இருக்குது இந்த ஏர்லைனு. ஓகே, கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்துக்கிட்டேன். சீட் நம்பர் 5 உட்காந்துக்கிட்டேன். கேட்டேன், உட்காந்துக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. ஓகேங்க, எடுத்துட்டாங்க. 7:50 தான். இப்போ தான் செக் பண்ணேன். -20ங்க இப்போது உலன்பத்தாரில். -30 வந்தோம் 9 நாளைக்கு முன்னாடி. இப்போ -20 கிளம்புறோம். டோக்கியோவும் டெம்பரேச்சர் பார்த்தேன். டோக்கியோவில் இப்போ 9 டிகிரி +9. மதியம் வந்து 11-12 போகுது. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு டோக்கியோ. -20 -30 இருந்துட்டு +10 போகிறது எவ்வளோ சுகமாக இருக்க போகுது. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு ஃப்ளைட்ஸே ரொம்ப கம்மி, ஃப்ரீயாக இருக்குதுங்க. ஐஸ் கடையில் அப்படியே டேக் ஆஃப் ஆக போகுது கொஞ்சம் நேரத்தில். அவ்வளோதாங்க. ஆஹா, கண்கொள்ளா காட்சிங்க. சூரியன் வரப்போகுது. மணி கரெக்டாக 8. எனக்கு தெரிஞ்சு 8:15 8:30 தான் வந்து சன்ரைஸு. அதுக்கான அப்படி அறிகுறி தெரியுது பாருங்க. லைட்டாக மஞ்சள் கலரோட பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றியும் ஃபுல்லாக ஐஸ் குட்டி குட்டி ஐஸ் மலைகள். அதுக்கு இடையில் வந்து பிரமாதமான இந்த செங்கிஸ்கான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். மங்கோலியா உண்மையிலுமே பிரமாதமாக இருந்தது. முக்கியமாக அந்த லேக் கூஸ்குல் ஒரஞ்ச ஏரியில் நடந்து ஓடி படுத்து காரோட்டி எல்லா விதமும் பார்த்தாச்சு. முக்கியமாக அந்த டிரான்ஸ்பேரண்ட் ஐஸ் பார்த்தது பயங்கரமாக சந்தோஷம். எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மங்கோலியா சூப்பராக பார்த்துக்குச்சு இந்த எக்ஸ்ட்ரீம் இன்டர் மங்கோலியா. மிக்க நன்றி இந்த மங்கோலியாவுக்கு. உலன்பத்தாருக்கும் நன்றி. வேர்ல்ட்ஸ் கோல்டஸ்ட் கேபிட்டல் சிட்டியான உலன்பத்தார்லேருந்து கிளம்பி விட்டோம். வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 14 கடைசி நாடான ஜப்பானுக்கு கிளம்பிட்டோம். உலன்பத்தா டு டோக்கியோ. ஸோ இங்கே கிளம்புறது அப்படியே மங்கோலியாவிலேருந்து கீழே இறங்கி சைனாக்குள்ளே போய் சைனாவோட நார்த் ஈஸ்ட் போய் அப்படியே அந்த ஜப்பான் கடல் இருக்குங்க, சி ஆஃப் ஜப்பான், அதுக்குள்ளே போனோம்னு வைங்களேன். அப்படியே கொஞ்சம் தூரம் பறந்தோம்னா ஜப்பானுக்குள்ளே போயிடலாம். அவ்வளோதான். அட்டகாசமான டேக் ஆஃப். ஐயோ, அப்படியே ஒரு பனி படர்ந்த ஒரு பாலைவனம் மாதிரி இருக்குது பாருங்கள். பிரமாதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதர்வேர்லி லேண்ட்ஸ்கேப். கரெக்டாக அப்படியே சன் ரைஸ் ஆகிற டைமில் எப்படி இருக்கு பாருங்களேன். ஒன்றுமே கிடையாது. அவுட்டரில் இருக்கும், 50 கிலோமீட்டர் அவுட்டரில் இருக்கும் மெயின் சிட்டியிலேருந்து. பாருங்க, அப்படியே ஒரு ஐஸ் பாலைவனம் மாதிரி இருக்குது. அதில் ரோடு மட்டும் அழகாக சென்டரில் போகுது பாருங்களேன். ரோடு மட்டும் பிளாக் கலரில் கான்ட்ராஸ்டாக அந்த ஐஸுக்கும் இதுக்கும் பிரமாதமாக இருக்குது. மீண்டும் இந்த மங்கோலியா நாட்டுக்கு ஒருக்கா சம்மரில் வரணுங்க. வந்து முக்கியமாக நம்ம கோபி டெசர்ட் மிஸ் பண்ணிட்டோம். சம்மரில் வந்து அழகாக அந்த பச்சை பசேல் ஸ்டெப்பு அப்புறம் கோபி டெசர்ட்டு எல்லாம் பார்க்கணும். வருவோம், இன்னும் ஒரு சீசனில் அமையும் கரெக்டாக. சைனா சம்மரில், நார்த் கொரியா மற்றும் இந்த மங்கோலியா சம்மரில் சேர்த்து ஒரு சீசன் போடுவோம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு. கரெக்டாக அந்த அங்கே மட்டும் ஒரு குட்டி டவுன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஐஸ் கடையில். உண்மையிலுமே சொல்கிறேன், அதுவும் அண்டார்டிகாவில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்க. ஒரு ட்ரை கோல்டு கான்டினென்ட் அண்டார்டிகா. அண்டார்டிகாவுக்கு உள்ளே நம்ம பறக்கலை. அந்த பெனின்சுலா ஓரமாக உள்ள இதுக்கு மட்டும் போயிருந்தோம் அண்டார்டிகாவில் நம்ம க்ரூஸில். பட் அண்டார்டிகாவுக்கு உள்ளே பறந்துருந்தோம் அப்படின்னா இதே மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அண்டார்டிகாவுக்கு ஒத்த ஒரு நாடு வந்து உலகத்தில் இருக்குன்னா நான் வந்து மங்கோலியாவை தான் சொல்லுவேன். இந்த மாதிரி தான் இருக்கும் அண்டார்டிகா உள்ளுக்குள்ளே. ஏன்னா இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும் வின்டரில். இங்கே -30 போகுது, அங்கே -60, 70, 80, 90 வரைக்கும் போகும். கிளம்பி 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. ஒரு 4 சீட்டுக்கு அப்புறம் இது மாதிரி போட்டாங்க. ஸோ ஜம்முன்னு படுத்துட வேண்டியதான். ஆனால் நான் எதிர்பாராதது, வழக்கமாக நல்ல ஹைட்டில் பறப்பாங்க. 40,000 ஃபீட், 50,000 ஃபீட், 30,000 ஃபீட்டுக்கு மேலே பறப்போம் யூஸ்வலாக. மேகம் ஃபுல்லாக இருக்கும், ஒன்றுமே தெரியாது. இது லேண்ட் ஆஃப் ப்ளூ சைஸ்ன்னு நம்ம பார்த்துருக்கோம் தெரியுங்களா மங்கோலியாவை.
வருஷத்தில் 270 நாள் வந்து இங்கே வந்து மழையும் ரொம்ப கம்மியாக தான் பெய்யும், மேகங்களே இருக்காது. மேகங்களே இல்லாததை பாருங்கள், சுத்தமாக க்ளீனாக அவ்வளோ தெளிவாக தெரியுது. இந்த ஆல்மோஸ்ட் நம்ம மங்கோலியா கோபி டெசர்ட் வழியாக தான் பரப்ப நினைக்கிறேன், கீழே சைனாக்குள்ளே போகிறதுக்கு. படர்ந்த நிலப்பரப்பு ஃபுல்லாக ஐஸால் மூடப்பட்டிருக்கு, எல்லாமே நல்லா தெரியுது. இந்த பக்கம் பார்த்தா இன்னும் நல்லா தெரியும் நினைக்கிறேன். இப்படியே பார்த்துக்கலாம், நல்லா இருக்குது இந்த விங்கோடு பார்க்கும்போது. வந்துச்சுங்க சாப்பாடு. வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்டாங்க. நான்வெஜ் அப்படின்னு. தேங்க்யூ. வித்தியாசமாக இருக்குது. அட கொடுமையே. மேஷ்டு பொட்டேட்டோ, இது ஏதோ கறியோட உருண்டை, அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. யா தேங்க்யூ. அவ்வளோதாங்க, சாப்பிட வேண்டியது தான். சுத்தமாக காரசாரம் இல்லை, அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது மங்கோலியாவில். பசிக்கு சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். மணி 9:15ங்க. கிளம்பி 1.25 மணி நேரம் ஆச்சு. மங்கோலியாவிலேருந்து வந்து வெளியே போயாச்சு. எனக்கு தெரிஞ்சு இது சைனாவில் உள்ள இன்னர் மங்கோலியா ப்ராவின்ஸ்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஐஸாக இருந்து அப்படியே லைட்டாக கீழே ஒரு மாதிரி ப்ரௌனும் ஐஸும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது பாருங்களேன். ரொம்ப சுமாராக இருக்குங்க சாப்பாடு. கஷ்டப்பட்டு சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுருக்குறேன். சரி, ஓகே, தூங்குவோம் சாப்பிட்டு. மணி 11 போகுதுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3 மணி நேரம் பறந்தாச்சு. இன்னும் ஒரு 1.25 மணி நேரம் டு 1.5 மணி நேரம். மங்கோலியா ஃபுல்லாக பறந்து, சைனா ஃபுல்லாக பறந்து, கடலுக்குள்ளே வந்தாச்சுங்க. சி ஆஃப் ஜப்பான். ஜப்பான் கடல் மேலே தான் பறந்துட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இது இவ்வளோ நேரமாக நம்ம வந்து மேகமே பார்க்கல. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மேகத்துக்கு மேலே தான் பறந்துட்டுருக்கோம், நல்லா ஹைட்டில். கீழே தான் கடல் இருக்குது. ஓகே, மணி 11:30. இன்னொரு 3/4 மணி நேரத்தில் போயிடலாம். இங்கே பாருங்கள், வெறும் மேகமாக இருக்குது. சுத்தமாக மேகமே இல்லாத ஒரு நாட்டில் இருந்து வந்து எப்படி ஆரம்பிச்சது பயணம், எப்படி முடிய போகுது பாருங்கள். வெறும் மேகமாக பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம. இது பார்த்தா எனக்கு அப்படியே ஐஸ் பார்த்த மாதிரி இருந்தது மங்கோலியாவில். அங்கே ஐஸு, இங்கே மேகம். இப்போ தான் வந்து கொடுத்துட்டு போனாங்க, ஃபில் பண்ணேன். நம்மளோட ஜப்பான் அரைவலுக்கு கஸ்டம்ஸ் ஃபார்மும் அப்புறம் அரைவல் ஃபார்மும் பேசிக் டீட்டெயில்ஸ் தான். பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸும் அப்புறம் வந்து எந்த ஹோட்டலில் தங்குறோம், எத்தனை நாள் தங்குறோம், அந்த ஹோட்டலோட ஃபோன் நம்பரு. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு 2 நைட்டுக்காவது ஹோட்டல் புக் பண்ணியிருக்கணுங்கிறது. இல்லைன்னா நம்ம எழுத முடியாது, பிரச்சனை ஆகிரும். ஸோ கரெக்டாக அதுவுமே மேபி 9 நைட்டுக்கும் நீங்கள் எங்கே தங்க போகிறீங்கன்னு ப்ரூஃப் கொடுங்கன்னு கேட்டால், இல்லைங்க நாங்கிட்ட ஃபஸ்ட் நைட் 2 நைட்டு தான் புக் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் பிளான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அப்பப்போ புக் பண்ணிப்பேன்னு சொல்லிக்கலான் இருக்கேன். பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இறங்கணும்னா ஸ்ட்ரெயிட்டாக இமிக்ரேஷன் போக வேண்டி தான். இந்த பிரச்சனை இருக்காதுன்னு நம்புகிறேன், பார்க்கலாம். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு 2வது தடவை ஜப்பான் போகும்போது கூட ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் வீசா கொடுத்தா கூட இமிக்ரேஷனில் கேள்வி கேட்டு ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இல்லைனாலோ, இல்லை ப்ராப்பராக பதில் சொல்லனாலோ, இல்லை வந்து ஏன்னா நிறைய பேர் ஜப்பானுக்கு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் வீசா எடுத்துகிட்டு வேலைக்கு வராங்க. ஸோ அவங்களெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்காக நிறைய திருப்பி கேள்வி கேட்பாங்க. பதில் ஒழுங்காக சொன்னா தான் விடுவாங்க, இல்லைன்னா திருப்பி அமுச்சு விட்ருவாங்க. வந்துட்டோம். 4 மணி நேரம் பயணம் பண்ணி 12 ஆச்சு. இறங்க போகிறோம் டோக்கியோவில். நரிட்டா. ஆக்சுவலாக டோக்கியோவிலேருந்து ஒரு 1 மணி நேரம் வரணும் ட்ரெயினில். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், 2 ஏர்போர்ட் இருக்குது டோக்கியோவில். நரிட்டா நம்ம இப்போ இறங்க போகிறது ஒன்று, இன்னொன்று வந்து இன்னொன்று என்ன ஹெச்சில் ஆரம்பிக்குமே, டக்குன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. டோக்கியோ. நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் போடுறேங்க. நான் 2019 வரும்போது நரிட்டா தான் வந்திருந்தேன். ஜப்பானோட ஈஸ்டர்ன் சைடு இருக்குங்க டோக்கியோ. ஆஹா, பயங்கரமான மேகங்கள்ப்பா. இவ்வளோ மேகங்கள் இருக்கிறனால தான் ஜப்பானில் வந்து பனிப்பொழிவு பயங்கரமாக இருக்குங்க, வேறு எந்த நாட்டிலையும் இல்லாத அளவுக்கு. அதாவது டெம்பரேச்சர் நீங்கள் மங்கோலியா மாதிரி -30 அந்தளவுக்குலாம் போகாது. -10 -15 ரேஞ்சில் இருக்கும். ஆனால் பனிப்பொழிவு பயங்கரமாக இருக்கும். கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால நிறைய மேகங்கள். இது ஒரு பெனின்சுலா மாதிரி இருக்குல்ல இடம். ஓகே, கூடிய விரைவில் இறங்க போகிறோம்.
அதாவது ஜப்பானோட கடற்கரை பார்த்திங்கன்னா அப்படி வளைஞ்சு வரும். அதனால் வந்து இப்படி போயிட்டு தண்ணிக்குள்ளே போயிட்டு பின்னாடி திரும்பி யூட்டன் அடித்து வந்து டோக்கியோ ஏர்போர்ட்டில் இறங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இப்படி அக்வா ப்ளூ கலரில் வருது தண்ணியெல்லாம் நல்லாயிருக்கு. சுத்தமாக ஐஸ் கிடையாது இங்கெல்லாம். +10 டிகிரி தாங்க. மணி 12:10. ஜப்பானில் வந்து 1 மணி நேரம் ஜாஸ்தி. ஸோ இங்கே 1:10, ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடியே வரப்போகிறோம். இந்த ஏர்போர்ட் எவ்வளோ அவுட்டரில் இருந்தால் இங்கே பாருங்கள், டோக்கியோ என்னமோ அப்படி பச்சை பசேல்னு அப்படியே ஒரு கிராம ஃபீல் வருது. கிராமம் இல்லாத ஒரு குட்டி டவுன் ஃபீல் வருது பாருங்களேன். வேர்ல்ட்லேயே பிக்கஸ்ட் சிட்டி, அதிகமாக மக்கள் தொகை இருக்கிற நகரம், கிட்டத்தட்ட ஒரு 3.5 கோடி பேர் இருக்காங்க டோக்கியோ. அதாவது அவுட்டர், அந்த மெயின் சிட்டி, இது எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். அந்த சாங்கிங் சைனா போனோம்ல, அதுக்கும் டோக்கியோவுக்கும் தான் போட்டியே அதிக மக்கள் இருக்கிறதுல. கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 80 to 100 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் டோக்கியோ சிட்டி சென்டர் மெயின் ஏரியா. இதை பார்த்தா சத்தியமாக ஒரு பெரிய சிட்டினே சொல்ல மாட்டாங்க யாருமே. இப்பயும் நிறைய விவசாயம்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க வின்டரில் கூட. நல்லா வெயில் சுல்லுன்னு அடிக்குது. +10 to 12 டிகிரி இருக்கும். -20 இருந்தோம், +10க்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 30 டிகிரி டிஃப்ரென்ஸ். காலையில் மங்கோலியா கேபிட்டல் உலன்பத்தாரில் கிளம்புனதுக்கும் இங்கேயும். ஃபுல்லாக எல்லாம் விவசாயம் தான், வரிசையாக சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. சைனா மாதிரி தான் டெக்னாலஜியோட உச்சகட்டம் இந்த நாடு. வந்தாச்சுங்க நம்மளோட வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 14ல் 3வது கண்ட்ரி ஜப்பான் வந்தாச்சு. நரிட்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டோக்கியோ உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபுல்லாக ஃபியூவல் டேங்க்ஸ் பார்த்தீங்களா? அவ்வளோதான், வந்து விட்டோம். வந்தாச்சுங்க நிற்கிற இடத்துக்கு. நிறைய ஏர்லைன்ஸ் இருக்குது பாருங்கள். மெயினாக இந்த ஈஸ்ட் ஏஷியாவில் ஒரு முக்கியமான ஏர்போர்ட் நரிட்டா. உலகம் ஃபுல்லாக இருந்து பயணிகள் வராங்க, வந்து குவிகிறாங்க சுற்றுலா பயணிகள். அமெரிக்கா, யூரோப், ஏஷியா, ஆஸ்திரேலியா. இந்த நாட்டோட முக்கியமான 2 ஏர்லைன்ஸ் வந்து ஜப்பான் ஏர்லைன்ஸ் மற்றும் இதுங்க ஆல் நிப்பான் ஏர்வேஸ். அது தவிர நிறைய லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ்லாம் இருக்குது. நான் வந்து 2019 வரும்பொழுது ஆல் நிப்பான் ஏர்வேஸில் வந்தேன். சென்னையிலேருந்து டைரக்ட் ஃப்ளைட் விட்டுருந்தாங்க ஜப்பானுக்கு. லாக்டவுனுக்கு கொஞ்சம் முன்னாடி 17,000 ரூபாய் ரவுண்ட் ட்ரிப்பு செம்ம ஆஃபரில் புக் பண்ணேன். கரெக்டாக அப்புறம் லாக்டவுனில் க்ளோஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ சென்னைக்கு வர்றதில்ல, டெல்லி மும்பைக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் 40,000 45,000 ரூபா ஒரு ரவுண்ட் ட்ரிப்பு போயிட்டு வரேன். ஓகேங்க, தேங்க்யூ. ஓகே, ஜப்பான் மண்ணில் கால் எடுத்து விட்டோம். எனக்கு 2வது தடவை, நம்ம சேனலுக்கு முதல் தடவை. ஸோ யூடியூபுக்காக நம்மளோட 57வது கண்ட்ரி. 54 முடிச்சிருந்தோமா போன சீரீஸ். 55 சீனா, 56 மங்கோலியா, 57 ஜப்பான். ஒருவேளை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரில் இருந்தீங்கன்னா இமிக்ரேஷன்லாம் க்ராஸ் பண்ணாமல் டைரெக்டாக இதுக்கு போய்க்கலாம். பட் மோஸ்ட்லி ஜப்பான் வந்து யாரும் க்ராஸ் பண்ண மாட்டாங்க, சொல்ல முடியாது. அமெரிக்கா போகிறவங்க சில பேர் ஜப்பான் ஏர்லைன்ஸில் வந்துட்டு டோக்கியோவில் ட்ரான்சிட் பண்ணி அமெரிக்கா போகிறவங்களாம் இருக்காங்க. சான் ஃப்ரான்சிஸ்கோ, இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் அமெரிக்காவோட சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் கோஸ்ட்டுக்கு. ஸோ அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் அரைவல்ஸ்க்கு. படப்படப்பாக இருக்குது எனக்கு. ரெடியாக தான் இருக்கேன், எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிடுவேன். நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இமிக்ரேஷனை முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறோம். பாய். ஓகேங்க, வெற்றி 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 வெற்றி. ஜப்பான் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னை 2வது முறை வரவேற்கிறது. நம்மளோட சீசன் 14ல் சிறப்பாக கடைசி கண்ட்ரி, எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக வந்துட்டோங்க. ஒரு கேள்வி இல்லை. இமிக்ரேஷனில் உள்ளே போனேன், பாஸ்போர்ட்டை கொடுத்தேன். நம்மளோட இது பார்த்திங்களா கைரேகை, அது மட்டும் வைக்க சொன்னாங்க. 2 கைரேகை வச்சேன். கேள்வியே கேட்கல. எப்போ வந்த, இல்லை ஐ எங்கே போகிற, எங்கே தங்குற, அப்புறம் வந்து எங்கெங்கெல்லாம் போகிற, இந்தியாவுக்கு எப்போ போகிற, ஃப்ளைட் டிக்கெட் இருக்கா,
ஒன்றுமே காட்ட சொல்ல, ஒரு வார்த்தை கேட்கல. இந்த வீசா பக்கம் திருப்பினாங்க, என்ட்ரி ஸ்டாம்ப் ஒரு சின்ன ஸ்டாம்ப் மாதிரி ஒட்டியிருக்காங்க ஆல்ரெடி இருக்க வீசாவில். 15 நாள் என்ட்ரிங்க, சிங்கிள் என்ட்ரி வீசா தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து அதாவது 90 டேஸ் வீசா கொடுக்குறாங்க. அந்த 90 டேஸுக்குள்ளே நீங்கள் வந்து மேக்ஸிமம் 15 டேஸ் வந்து ஸ்டே பண்ணலாம் ஜப்பானில். ஸோ 15 டேஸ் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்படியே கஸ்டம்ஸ்க்கு வந்தேன். கஸ்டம்ஸில் வேணால் கேள்வி கேட்டாங்க, எத்தனை நாள் இருக்க போகிறீங்க அப்படின்னா 9 டேஸ் ஜப்பானில் அப்படின்னாங்க. எங்கெங்கெல்லாம் போக போகிறீங்க அப்படின்னாங்க. இந்த மாதிரி நார்தன் ஜப்பான், ஹொக்கைடோ ரீஜன்ஸ்லாம் சொன்னேன். எப்படி போக போகிறீங்க அப்படின்னாங்க, ஜப்பான் ரயில் பாஸ் இருக்குது அப்படின்னு. ஒன்றும் சொல்ல, சூப்பர் வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சூப்பராக வந்தாச்சுங்க. என்ன ஒரே ஒரு விஷயம், சைனா பண்ண மாதிரி நம்ம வந்து இங்கே சத்தமாக பேச முடியாது. ஜப்பானில் வந்து கலாச்சாரமே மக்கள் மெதுவாக பேசுவாங்க. முக்கியமாக வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் வந்து சத்தம் போட்டு பேசக்கூடாது, பேசவே மாட்டாங்க ஃபோன்லாம் கூட. ஸோ கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட வேண்டியிருக்கும் பழக்கமாக நம்மளோட இது பண்ணுறதுக்கு. பட் சமாளிப்போம், ஓகேவா? ஸோ அடுத்தது நாட்டுக்குள்ளே வந்தாச்சு. சிம் கார்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சைனாவில் வாங்கின மாதிரியே trip.comல வந்து ஆன்லைனில் இசிம் இருக்குதுங்க. இசிம் எடுத்திருந்தேன். எனக்கு அந்த இது அனுப்பிச்சிருந்தாங்க, அந்த கோடு, அந்த QR கோடும் அந்த இந்த இதுவும் ஆக்டிவேஷன் கோடு. அதை நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு ஆட் சிம், இசிம் உங்களோட ஃபோன் ஒத்துக்குச்சுன்னா ஆட் இசிம் கொடுத்து அந்த கோடை கொடுத்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். இங்கே வந்து நான் வந்து ஆன் பண்ணேன், இது டேட்டா வந்துருச்சு. எவ்வளோ தெரியுங்களா? 9 நாளைக்கு போட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 3 GB. ஸோ 27 GB 9 நாளைக்கு 930 ருபீஸுங்க. ஸோ செம சீப்பு. நான் எப்பவுமே வந்து சிம்மும் லோக்கல் சிம்மும் கம்பேர் பண்ணிட்டு தான் புக் பண்ணுவேன். லோக்கல் சிம் இங்கே பார்த்தேன், காஸ்ட்லியாக இருந்தது, 2000 ரூபாய்க்கு மேலே வந்தது. ஸோ கிட்டத்தட்ட 900 ரூபாயிலேயே சூப்பராக வந்து சிம் எடுத்தாச்சு, டேட்டாவும் எடுத்தாச்சு. பாருங்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வேணும்னா இங்கே பண்ணிக்கலாம். ஜேஆர் ட்ரெயின்ஸு, சிட்டிக்கு போகிறது எல்லாமே வந்து ட்ரெயின்ஸ் கீழே போகணும். எல்லாம் டைரெக்ஷன்ஸ் எல்லாம் சைனா மாதிரியே பர்ஃபெக்டாக இருக்கும். டைமிங்ஸும் பர்ஃபெக்டாக இருக்கும். பஸ் டிக்கெட்ஸ் எடுத்துக்கலாம். இன்ஃபர்மேஷன் ஏதாவது வேணும்னா இங்கே கேட்டுக்கலாம். விசிட்டர் சர்வீஸ் சென்டர் அதுவும் அங்கே இருக்குது, இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த இது என்ன கதை அப்படிங்கிறீங்களா, ஜப்பான் ரயில் பாஸு அது வந்து இந்தியாவிலேருந்து வரும்போதே எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். இங்கே வந்தால் கூட வாங்கிக்கலாம். அது ஒன்லி டூரிஸ்ட்டுக்கு மட்டும்தான். 7 நாள் ஆக்சுவலாக 3 விதமான ரயில் பாஸ் இருக்குங்க. 7 டே, 14 டே, 21 டே. நான் வந்து 7 டே பாஸ் எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா இன்னையிலேருந்து 7 நாள் கணக்கு. பட் நான் இன்றைக்கி ஆக்டிவேட் பண்ண போகிறதில்ல, நாளைக்கும் ஆக்டிவேட் பண்ண போகிறதில்ல. நாளான்னைக்கு ஆக்டிவேட் பண்ணால் அடுத்த 7 நாள் காலையிலேருந்து, முதல் நாள் காலையில் 6 மணிலேருந்து 7வது நாள் நைட் 12 மணி வரைக்கும் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் ஜப்பான் ரயில் பாஸை, ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி பாதி நாள் போச்சு. இன்றைக்கி பண்ணால் இன்றைக்கி வேஸ்ட்டாக போயிடும் நம்ம. ஸோ இன்றைக்கி நாளைக்கு நம்ம டோக்கியோவில் தான் இருக்க போகிறோம். நாளான்னைக்கு காலையில் கிளம்பி தான் நார்தன் ஜப்பான் போக போகிறோம். ஸோ நாளான்னைக்கு காலையில் அதை ஆக்டிவேட் பண்ணிட்டோன்னா 7 நாள் மேக்ஸிமம் இந்த புல்லட் ட்ரெயின்ஸ்னு சொல்லப்படுகிற ஷின்கான்சன்ஸை யூஸ் பண்ணியே அட்டகாசமாக வந்து ஜப்பானை வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து கவர் பண்ணிக்கலாங்க. ஸோ அந்த இது எவ்வளோ விலை என்ன ஏதுங்கிறத நான் உங்களுக்கு வந்து நம்ம ஹாஸ்டல் பக்கத்தில் போயிட்டு சொல்லுவோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் உட்காந்துட்டு மணி எவ்வளோ தெரியுங்களா, 1/4 மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சு எல்லா ஃபார்மாலிட்டிஸும். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க இங்கே. நம்ம எதுவுமே என்ன பண்ண தேவையில்லை. மணி 1:30 கரெக்டாக. ஆக்சுவலாக இப்போ தான் வந்துருக்கணும். நம்ம எல்லாமே முடிச்சு வெளியே வந்துட்டோம் 1:30க்கு. சரி, இங்கேருந்து நம்ம எப்படி நம்ம ஹாஸ்டலுக்கு போகிறது? ஒரு ஹாஸ்டல் புக் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அவங்க போகிறது. எப்படி போகிறது அப்படிங்கிறத கூகுள் மேப்லேயும் பார்க்கலாம். பட் ஆனால் ஜப்பானுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். எங்கே ஏறி எங்கே போகணும்னு போட்டிங்கன்னா போதும். எந்த நம்பர் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும். நேவி டைம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜப்பான் நேவி டைம், NAVITAME கூகுள் ஆப் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதை நான் ஆல்ரெடி 2019 வரும்போது யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இப்போ பரிச்சயப்பட்ட ஆப் தான். ஸோ அதில் போயிட்டு கரண்ட் பொசிஷன் கொடுத்து நம்மளோட ஹோட்டல் பேர் கொடுத்தோன்னு வைங்களேன், சும்மா டக்குன்னு சொல்லிடும். என்னென்ன வழி இருக்குது, எவ்வளோ பணம் எல்லாமே காட்டிடும். இதுவே நம்மக்கிட்ட வந்து இப்போது இந்த பாஸ் இருந்ததுன்னா, ஜப்பான் ரயில் பாஸ் இருந்ததுன்னா அதுக்கு வேறு ரூட் காட்டும். அதில் நிறைய இது ஃப்ரீ. உங்களுக்கு இங்கேருந்து டோக்கியோ வரைக்கும் போய்க்கலாம், அங்கேருந்து ஜப்பான் ஃபுல்லாக போய்க்கலாம், ட்ரெயின்ஸில், பஸ்ஸஸில் நிறைய விஷயங்கள். நம்ம ஆனால் ஆக்டிவேட் பண்ண போகிறது நாளான்னைக்கு தான் அப்படிங்கிறதுனால நான் இப்போ வந்து காசு கொடுத்து தான் போயாகணும். நம்ம கார்டில் ஸ்வைப் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நான் வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு $100 மட்டும் மாற்றிக்கலாமா? டாலர்ஸ் இருக்குது என்கிட்ட, $100 ஒரு $100 மட்டும் மாற்றிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம வந்து ஸ்வைப்பு தான் பண்ண போகிறோம், கார்ட்ஸ் தான். ஒரு டெர்மினல் 1ல் இருக்கோங்க. நரிட்டாலே மொத்தம் 3 டெர்மினல் இருக்க மாட்டிருக்கு. இது டெர்மினல் 1. ஸோ பார்த்துட்டேங்க. ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலான்னு வந்தேன். ஒரு அமெரிக்க டாலர் வந்து 152 ஜாப்பனீஸ் எண்ணுங்க. ஜாப்பனீஸ் கரன்சி வந்து எண்ணு. இந்தியன் மணிக்கு பார்த்தீங்கன்னா 1 இந்தியன் இது 1 N is equal to 0.58 இந்தியன் ருப்பி. அதாவது நம்மளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தின்னு வைங்களேன்.
அதுக்காக கம்மியெல்லாம் இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. விலையெல்லாம் தாறுமாறாக இருக்கும். பயங்கர எக்ஸ்பென்சிவான கண்ட்ரி ஏஷியாலேயே. ஹாங்காங்கும் இதுவும் தான் பயங்கர எக்ஸ்பென்சிவான கண்ட்ரி ஏஷியாஸில். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே 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 தேங்க்யூ. ஸோ ஜாப்பனீஸ் காயின்ஸ் இதெல்லாம் இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஜாப்பனீஸ் என் பார்த்தாச்சுப்பா நம்ம சேனலில் முதல் முறையாக. இதுதான் வந்து 1000 ஜாப்பனீஸ் எண்ணுங்க, பேங்க் ஆஃப் ஜப்பான். இது யாருன்னு தெரியல, இதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். 1000 எண்ணுங்கிறது நம்ம ஊர் பணத்துக்கு எவ்வளோ தெரியுமா? 580 ரூபா இன்ட்டு 0.58ங்க. ஜாப்பனீஸ் இன்ட்டு INR 0.6ன்னு வச்சுக்கலாம். 600 ரூபா இந்த ஒரு 1000 ரூபாங்கிறது. தேங்க்யூ. ஸோ வந்து $100 வந்து 15,200 yen கொடுத்துருக்காங்க. ஒரு 5,000 நோட்டு இருந்தது, ஓகே. அப்புறம் பார்த்தா ஒரு 10,000 ரூபாய் நோட்டு இருக்குது. 10,000 நோட்டோட வேல்யூ தெரியுங்களா? 6,000 ரூபாங்க நம்ம ஊர் பணத்துக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு $70. $70க்கு இதே நோட்டே வச்சுருக்காங்கன்னா பாருங்கள். செலவெல்லாம் இங்கே தாறுமாறாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேவா, கிளம்புவோமா? ட்ரெயினை பிடிச்சி போகலாமா? பேக் எடுத்துகிட்டு இன்ஃபர்மேஷன் இவங்ககிட்ட வந்து கேட்டேன். நம்ம ஹோட்டல் பேர் சொல்லி அவங்க நம்ம வந்து மேப் வச்சுருக்கிறதும் அவங்க சொல்கிறதும் ஒரே தான். அந்த கெய்சை லைன் ட்ரெயின் எடுக்க சொல்கிறாங்க. போனால் மீட்டா ஸ்டேஷனுக்கே போயிடும். வெளியில் போனால் நம்மளோட மீட்டா ஹோட்டல், வசபி மீட்டா ஹோட்டல். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கீழே போயிட்டு இந்த ஜேஆர் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஜப்பான் ரயில்வேஸுங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஜேஆர் பாஸ் வச்சுருக்கோம்ல, அது இன்றைக்கி ஆக்டிவேட் பண்ணால் இப்போ இருந்தே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் வேணாம், நம்ம நாளான்னைக்கு காலையில் ஆக்டிவேட் பண்ணிப்போம். ஸோ நம்ம ஃபுல் டே வந்து பயங்கரமாக யூஸ் பண்ண போகிறோம் இந்த பாஸை. பாருங்கள், எல்லா இடத்துலையும் பயங்கரமாக ஹாஸ்பிட்டபுளாக இருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அங்கங்கே நிற்கிறாங்க. ஹெல்ப் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியுது. ஸோ இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தான் வந்து அந்த ஹெல்ப்புக்கே போட்டிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. எத்தனை தடவை கேட்டாலும் சொல்கிறாங்க, அநியாயத்துக்கு தங்கமாக இருக்காங்க மக்கள். என்ன தான் 2ஆம் உலகப் போரில் அவங்க வந்து மிகப்பெரிய லெவலில் தவறுகள் பண்ணியிருந்தாலும், தவறு எல்லா பக்கமும் இருக்குது, தவறுகள் பண்ணியிருந்தா கூட இப்போ வந்து அவங்க வந்து அநியாயத்துக்கு குவாலிட்டியான மக்களுங்க. ஆனால் என்ன, நம்ம வந்த நேரம் பார்த்து இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா நியூஸ் என்ன தெரியுமா? நார்தன் ஜப்பானில் வந்து 7.4 ரிக்டர் அளவில் வந்து நிலநடுக்கம் வந்திருக்கு, எர்த்குவேக். ஸோ 7.4ங்கிறது பெரிய நம்பர். பயங்கரமாக 3 to 4 மீட்டருக்கு அலையெல்லாம் வந்திருக்கு. சுனாமி அலர்ட் கூட கொடுத்துருக்காங்க. நம்ம வந்த நேரம் ஜப்பானில் சுனாமியா அப்படிங்கிறீங்களா? நல்ல வேலை, அதுக்கப்புறம் மறுபடியும் அதை இது பண்ணிட்டாங்க. பெரிய லெவலில் ஆகலை. பட் நிலநடுக்கம் பெரிய லெவலில் ஆனது உண்மை தான். ஸோ நம்ம 2 நாளில் போகிற நார்தன் ஜப்பான். நீங்கள் தானே பார்க்க தானே போகிறீங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்தாச்சுங்க, கெய்சை டிக்கெட் கவுண்டர். இங்கே நம்ம வாங்கணும். ஃபஸ்ட்டு இதுவான்னு தெரியல, ஐ மீன் அதாவது கார்டு அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு. இவ்வளோ டெவலப் கண்ட்ரியில் எப்படி கார்டு அக்செப்ட் பண்ணாமல் இருப்பாங்க? இல்லைன்னா நம்ம கேஷ் இருக்குது, கேஷ் கொடுத்து போய்க்கலாம். ஓகேவா, சிஸ்டமில் பண்ணலாம். ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா கஷ்டமாக போயிடும். அதனால் நம்ம கவுண்டர்லேயே வாங்கிட்டு போயிடலாம். டிக்கெட் கவுண்டர் இது இந்த கெய்சை லைனுங்க. ஜேஆர் லைனுக்கு அங்கே இருக்குது. இதில் தான் போகணும் கெய்சை லைனு. இந்த 2 மினிட் ட்ரெயின், இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. இந்த ட்ரெயினே பிடிச்சிடலாம் நம்ம. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த டிக்கெட். தேங்க்யூ. டிக்கெட் வாங்கிட்டேங்க. இங்கே பாருங்கள், நம்ம பழங்காலத்தில் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் கொடுப்பாங்கள்ல நம்ம ஊரில் எல்லாம், அந்த மாதிரி டிக்கெட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜப்பானில் இதுதான் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட். எப்படி வித்தியாசமாக இருக்குல்ல? தனித்தனியாக டிக்கெட் எடுத்தோம்னா. இன்னொன்று பயங்கர ஆச்சரியம், கார்டு முடியாதுன்ட்டாங்க, ஒன்லி கேஷ் அப்படின்ட்டாங்க. நல்ல வேலை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண நல்லதாக போச்சு. கேஷ் இது பண்ணிட்டேன். இதில் தான் போகணும், கெய்சி லைன். ஒரே ட்ரெயினுங்க. போனால் அந்த நம்மளோட ஹாஸ்டல் இருக்க மிட்டா ஸ்டேஷன்லேயே இறங்கிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்கள். அதாவது நம்பவே முடியலைங்க. 1450 ரூபா ஜாப்பனீஸ் எண்ணுங்க, இன்ட்டு 0.6 எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபா பக்கம் வருங்க. 700 ரூபாயா? 800 ரூபா வரும். ஏர்போர்ட்லேருந்து சிட்டிக்கு போகிறதுக்கு 800 ரூபா செலவு பண்ணு ஜப்பானில். எவ்வளோ காஸ்ட்லின்னு பாருங்கள். ஹியா இங்கே விடணுமாம்மா? இங்கே எடுத்துக்கணுமா? ஓகே. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 இது 4. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 இதுதாங்க ஆக்சஸ் எக்ஸ்பிரஸ். அந்த மேப்லேயும் இருக்குது. ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா அவங்ககிட்ட எதுக்கும் டவுட்டுக்காக கேட்டுக்கிட்டேன். பட் நம்ம யார்ட்டையுமே எதுவுமே பேச தேவையில்ல. ஆப்லேயே எங்கே ஏறணும், எங்கே இறங்கணும், எந்த பிளாட்ஃபார்மு, எவ்வளோ ரேட்டு எல்லாமே இருக்குது. இங்கே பாத்ரூம்ஸு, அங்கங்கே கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸு. சைனா, ஜப்பான், கொரியா, தைவான் இது எல்லாமே கன்வீனியன்ஸ்க்கு பேர் போனதுங்க. 1ஆம் பிளாட்ஃபார்ம். மக்களை வந்து மக்களோட சௌகரியத்தை வந்து பயங்கரமாக பார்ப்பாங்க. நம்ம ட்ரெயின் அந்த ஹண்டா ஏர்போர்ட் போகிற இருக்குல்ல, அந்த ட்ரெயின் தான் ஸ்கை ஆக்சஸ்.
இன்னொரு ஏர்போர்ட்னு சொல்லலை, அது ஹனிடா ஏர்போர்ட் தான். 2 நாளுக்கு வாங்க, கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கோம். 2 நாளுக்கு எடுத்தால் 3:30 மணிக்கு போகுங்க. இன்னொரு 7 நிமிஷம் இருக்குது, கரெக்டாக இருக்கும். ட்ரெயின் இனிமேல் தான் வரும். 2க்கு வந்து 2 நாளுக்கு எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெயினுக்குள்ளே மட்டும் அதிகமாக பேச முடியாது, நான் மெதுவாக பேசுகிறேன். வந்துருச்சுங்க அட்டகாசமான ஜப்பானோட முதல் ட்ரெயின், ஹனிடா ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ். இதுதான் லாஸ்ட் ஸ்டாப்பு. அதாவது ஹனிடா ஏர்போர்ட்டுக்கும் இந்த டோக்கியோ நரிட்டா ஏர்போர்ட்டுக்கும் கனெக்ட் பண்ணுறதாங்க இந்த ட்ரெயின். பட் நம்ம வந்து ஹனிடா ஏர்போர்ட் அந்த சைடு இருக்க மாட்டிருக்கு, சிட்டிக்கு அந்த சைடு, நரிட்டா இந்த பக்கம் இருக்குது. ஸோ சிட்டி வழியாக ஹனிடா போகுது. நம்ம சிட்டியில் உள்ள இந்த என்ன ஊர் அது பேரே வாயில் வர மாட்டேங்குது, மீட்டால் இறங்கி போகிறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இறங்குறவங்களுக்கு வழி விடணும், அதுக்கப்புறம் ஏறிக்கலாம். ஜம்முன்னு உட்காந்துருவோம். இப்படி உட்காந்துருவோமா, அப்படி வேடிக்கை பார்த்துட்டு கூட போகலாம். வெளியில் நல்லா தெரிஞ்சுதுன்னா. இப்படி இருந்தால் பார்க்க முடியாது, பார்க்கலாம். இங்கெல்லாம் வந்து ஒரு செகண்ட்ஸில் தாங்க டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ண மாட்டாங்க. ஆன் டைமுக்கு எடுத்துருவாங்க, ஆன் டைமுக்கு போயிடுவாங்க. அப்படி ஒரு பஞ்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணுறாங்க. வெளியில் ஒன்றும் தெரியல. ஸோ எங்கேயாவது வெளியில் போகும்போது பார்க்கலாம். ஓகேவா, மெதுவாக தான் பேசணும். ஃபோன் கால்ஸும் பேசக்கூடாது. மோஸ்ட்லி யாரும் பேச மாட்டாங்க. அதனால் வால்யூம் குறைஞ்சா தப்பாக எடுத்துக்காது. ஓகேவா, அங்கங்கே வந்து சுரங்கப்பாதை வந்துடுது. பட் மோஸ்ட்லி வெளியே தான் வரும்னு நினைக்கிறேன் இனிமேல். தங்கமான மனுஷங்க. கேட்டேன், வழி மாறி பாரு சொல்லிட்டாரு. ஓகே சொல்லி மாறி உட்காந்துக்கிட்டேன். அருமையாக இருக்குது இடம். ஃபுல்லாக எல்லாம் விவசாயம் பண்ணியிருக்காங்க பாருங்க. என்ன ஸ்பீடு போகுது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 150 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 130, 140 இருக்கும். இதெல்லாம் என்ன பிரமாதம். 350 கிலோமீட்டர் ஸ்பீடில் போக போகிறோம். நிறைய இண்டஸ்ட்ரீஸு அது இதுன்னு இருக்குது. குட்டி குட்டி ஊர், டவுன்ஸு பாருங்க. ஃபுல்லாக எல்லாம் விவசாய நிலம் தாங்க. எவ்வளோ அழகாக ரெக்டாங்கிளாக சதுரடிச்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. முடிஞ்சு மறுபடியும் போட்டிருக்காங்களா என்ன? வின்டரில் அறுவடையெல்லாம் முடிஞ்சு கொத்தி விட்ருக்காங்க. ஸோ நரிட்டாலேருந்தே டோக்கியோ போகிறது என்னமோ ஒரு வேறு ஊருக்கு போகிற ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ அப்படியே வந்து விவசாய நிலங்கள்லாம் தாண்டி, காட்டை தாண்டி ஃபைனலாக டோக்கியோ சிட்டிக்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. சிட்டிக்குள்ளேயே நிறைய பார்க்கெல்லாம் இருக்குது. நாங்கள் எங்கே போகுது ரூட்டு, பட் ஆல்மோஸ்ட் சிட்டி பக்கத்தில் வந்துட்டோம். ஒன்று கவனிச்சிக்கன்னா, ஒருத்தர் கூட ஃபோன் பேசவே இல்லைங்க. ஃபோன் பார்க்குறாங்க, ஆனால் யாருமே ஃபோன் பேசவே இல்லை. ஸோ இங்கே ட்ரெயினுக்குள்ளே ஃபோன் பேசுகிறது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்குள்ளே ஃபோன் பேசுகிறது, டிஸ்டர்ப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து மக்களுக்கு பிடிக்காது. அடுத்தவங்க அமைதியை கெடுக்கக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. அதனால தான் நானே மெதுவாக பேசிகிட்ருக்கேன். வந்துடுங்க, சிட்டி வந்தாச்சு. வீடெல்லாம் பாருங்கள், எல்லாம் இண்டிவிஜுவல் வீடுங்க. நிறைய இண்டிவிஜுவல் வீடு இருக்குதுங்க. ஓட்டி வீடு மாதிரி கட்டி விட்ருக்காங்க. அது மிகப்பெரிய சிட்டி டோக்கியோவே. ஸோ அதில் பல டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. நம்ம மீத்தாக்கு போகிறோம். ஸ்டாப் வந்துருச்சு. பிளாட்ஃபார்ம் ஆப்போசிட் நின்றுருக்கு பாருங்க, அசகுசா லைன். அது வந்து மெட்ரோ இதுங்க. ஒரு சூப்பரான ஆறுங்க. போகிறோம் போய்கொண்டே இருக்கிறோம். அவ்வளோ பெரிய நகரம் டோக்கியோ. பின்ன கிட்டத்தட்ட 3.5 கோடி மக்கள் வாழ்கிறாங்கன்னா சும்மாவா?
இன்னொரு 1/4 மணி நேரம் ரீச் ஆயிடுவோம் நம்மளோட ஸ்டேஷன் மீத்தா. வந்தாச்சுங்க ஃபைனலாக நம்மளோட மீட்டா ஸ்டேஷன் வந்துட்டோம். டைம் பார்த்துடலாமா? 3:18 வரணும். ஆன் டைம், நாட் ஈவன் 1 minute டிலேங்க. அநியாயத்துக்கு பண்ணுறாங்க. அடே சாமி, இப்படி வெளியில் போகலாம். ஆனால் ஒன்றில் மட்டும் ஜப்பான் வந்து சைனா அளவுக்கு வரலைங்க. டெக்னாலஜி என்ன தான் ஜப்பான் டெவலப் ஆகிருந்தாலும் சைனா அளவுக்கு இல்லை. இன்னும் கேஷ் வச்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. சைனாவில் ஆப்பு நீ என்ன ரேஞ்சில் போயிட்டுருக்குற, ₹1 கூட செலவு பண்ணல சைனாவில் கேஷில். கடைசியில் அந்த ஒரு பையன் பிடிச்சி நமக்கு ஒரு சொவினியருக்காக கொடுத்தாரு. எக்ஸிட் எப்படி போகிறது? எக்ஸிட் A1 to A4. நம்மளுக்கு A4 போகலாம். வாங்க மேலே. பட் சைனா மாதிரியே ஜப்பான்லேயும் எல்லா இடத்துலையும் இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய டூரிஸ்ட் வராங்க. அவங்க மொழி யாருக்கும் புரிய போகிறதில்ல, ஜப்பானீஸ் மொழி. எப்படி வந்து அந்த ஏ மேப் இருந்ததோ சைனாவுக்கு, இங்கே வந்து இந்த நேவி டைம் ஜப்பான் இது கண்டிப்பாக வேணும். A4 இப்படி போகணும். ஸோ வெளியில் போகிறதுக்கு இதெல்லாம் எதுவும் தேவையில்லையாட்டிருக்குங்க. அப்படியே போகலாமாட்டிருக்கேன். இல்லை இது பண்ணிடுச்சு. அப்போது இந்த கார்டு நம்ம வந்து மறக்காமல் வச்சுக்கணும் டிக்கெட்டை. எப்படி பண்ணுறது? ஓ ஹியர் இங்கே இருக்குது பாருங்கள். இதில் விட சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்களா? ஸோ மறக்காமல் டிக்கெட்டை தொலைச்சா முடிஞ்சு போச்சு. அப்புறம் யாராவது இங்கே இன்ஸ்ட்ரக்டருக்கு இது இருப்பாங்க, அவங்ககிட்ட கூப்பிட்டு தான் திறக்க சொல்லணும். A4 கீழே போக சொல்லுது அண்டர் கிரவுண்டில். பட் இதெல்லாம் கொஞ்சம் அப்படி பழசு மாதிரி இருக்கு. மெயின்டெனன்ஸில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. தெரியுது அவங்களுக்கு வித்தியாசம். சைனா எப்படி இருந்தது. ஆனால் இன்னொன்றுங்க, சைனா அநியாயத்துக்கு சீப்புங்க. நம்ம வந்து செங்டு இதே மாதிரி தான். இப்போ நான் செக் பண்ணேன், 70 கிலோமீட்ரு நரிட்டா ஏர்போர்ட்லேருந்து இப்போ நம்ம வந்து இறங்கியிருக்கிற இந்த மீத்தா ஸ்டேஷனு கிட்டத்தட்ட நம்மளுக்கு செங்டு ஏர்போர்ட்டும் 60 கிலோமீட்டர் அவுட்டரில் இருந்தது. அந்த 60 கிலோமீட்டருக்கு நம்ம வந்து 11 + 2 13 சைனீஸ் யூவன் தான் செலவு பண்ணியிருந்தோம். 13 × 12.5 ஆல்மோஸ்ட் ஒரு ₹160 வந்துட்டோம். ஆனால் இங்கே நம்ம ₹800 செலவு பண்ணியிருக்கோம். சைனாவும் ஜப்பானும் கிட்டத்தட்ட 3 to 4 மடங்கு வந்து உங்களுக்கு விலைவாசி ஜாஸ்தி ஜப்பானில். ஸோ நமக்கு ரொம்ப பெரிய A4 எக்ஸிட்டு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போகுது இந்த நாடு. பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே ஓரளவுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுன்னா ₹1000 இந்தியன் பணத்துக்கு செலவாகுங்க. அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவ். மேக்ஸிமம் சீப்பாக முடிக்கணும்னா இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்குல்ல, குட்டி குட்டி ஸ்டோரு நிறையா இருக்கும். அங்கே வந்து ப்ரீஃபேக்டு ஃபுட் இருக்கும், ஆல்ரெடி செஞ்சு வச்சுருப்பாங்க. அதில் ஓவனில் ஹீட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி சாப்பிட்டா வேணால் அதுவுமே ₹400 to ₹500 ஆகும் நம்ம ஊர் பணத்துக்கு. 600 700 ஜாப்பனீஸ் yen வரும் சாதா சாப்பாடே. அவ்வளோதாங்க, வந்தாச்சுங்க. வெல்கம் டு ஜப்பான்.